Hi students, this is Govindraj from Trupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் டிஜி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் 2025 வந்து 4 சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் நம்மளோட கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அரசு தேர்வுத்துறையால் வந்து அப்லோட் பண்ண கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ 12th காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க கொஸ்டின் நீங்கள் கட்டாயம் கோத்ரூ பண்ணி இது மட்டும் படித்தா போதுமா சார், நான் அப்படி சொல்ல வரலப்பா. ஸோ இந்த 4 கொஸ்டின் பேப்பர், இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் தான் நமக்கு வந்து பார்த்தா மாடல், இந்த மாடல் நமக்கு வரும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே டிஜி போர்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பப்ளிக் கொஸ்டின், அதே மாதிரி பார்த்தா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டினோட கம்பேர் பண்ணிக்கணும். நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா +2 காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க 2019 2025 ஜூன் வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்க கொஸ்டின் மார்க் பண்ணி ப்ளஸ் வந்து பிடிஏ கொஸ்டின் மட்டும் படிச்சிங்கன்னா போதும், ஷூராக நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ இந்த மாடலில் இந்த 4 கொஸ்டின் கட்டாயம் கோத்ரூ பண்ணிக்கங்க. ஸோ இதில் இருக்க எல்லா கொஸ்டின் படிச்சிருக்கேன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்தா ஸ்கிப் பண்ண ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் 1 வித் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ வேலையை பல்வேறு சிறு பணிகளாக பிரிப்பது டேஸ் வேலை பகிர்வு. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் ஒர்க். மூலதன சந்தை என்பது டேஸ்கான சந்தையாகும். நீண்ட கால நிதி. தட் மீன்ஸ் வந்து கேபிட்டல் மார்க்கெட் ஆஃப் லாங் டேர்ம் ஃபினான்ஸ். தேர்ட் ஒனுக்கு வந்து விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகளை பங்கு சந்தைக்கு ஏற்படுத்தி தர அமைப்பு வந்து செபி. தட் மீன்ஸ் வந்து செபி ரொம்ப முக்கியமான 1 மார்க். நெக்ஸ்ட் 4th 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத பதவி இறக்கம் புரவலம். 5th 1 மார்க். ஹியூமன் ரிசோர்ஸஸ் டேஸ் அசெட்னா இன்டேஞ்சபிள். தட் மீன்ஸ் வந்து கண்ணுக்கு புலனாகாது. நெக்ஸ்ட் 6th 1 வந்து திட்டக்கூறு. தட் இஸ் ப்ரோக்ராம் வேரியபிள். 7th நுகர்வோர் இயக்கத்தின் தந்தையார் ரொம்ப முக்கியமான ரால்ஃப் நேடார். இது நிறைய டைம் கேட்பாங்க. ஃபாதர் கன்சியூமர் மூவ்மெண்ட் வந்து ரால்ஃப் நேடார். நெக்ஸ்ட் 8th 1 வந்து பார்த்து கம்பேரிசன் கூற்றும் காரணம் வந்து கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் கொடுத்தது ஆப்ஷன் ஏ. 9th தற்போதுள்ள நிறுவன செலவு 2017 பங்குகளை வெளியிடுவதற்கு எது தடை செய்துள்ள தள்ளுபடி. தட் மீன்ஸ் டிஸ்கவுண்ட். 10th 1 எது சரக்கு உரிமை ஆவணம் அல்ல இடர்ப்பு. தட் மீன்ஸ் இன்வாய்ஸ். நெக்ஸ்ட் 11th 1 வந்து மாற்றுமுறை ஆவண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்படுது. தட் மீன்ஸ் வந்து நெகட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் தி இயர் 1881. நெக்ஸ்ட் பார்த்து 12th 1 வந்து ஜான் எஃப் கென்னடி அவரின் கூற்றுப்படி பின்னொரு நுகர்வோர் உரிமையில் இடம்பெறாதுன்னா நுகரும் உரிமை. தட் மீன்ஸ் வந்து ரைட் டு கன்சியூம். 13th சந்தையிடுகையாளர் முதலில் தெரிந்து கொள்ள வரும்போது வாடிக்கையாளரின் தேவை. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட்ஸ் ஆஃப் கஸ்டமர் கன்சியூமர் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தா 14th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நவீன சந்தையின் மன்னர் என்று அழைக்கப்படும் நுகர்வோர். தட் மீன்ஸ் இந்த கிங் ஆஃப் மாடர்ன் மார்க்கெட்டிங் வந்து கன்சியூமர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15th 1 சரியான மனிதனை சரியான வேலையில் வைப்பது என்பது பார்த்தா பணியமர்த்தல். தட் மீன்ஸ் வந்து பார்த்தா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங். 16th 1 பண்டங்கள் மற்றும் பணிகள் பணத்தின் அடிப்படையில் மாற்றம் செய்பவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார். சந்தையிடுகையாளர். தட் மீன்ஸ் வந்து மார்க்கெட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹூ கேன் பிகம் ஏ செக்ரட்டரி ஆஃப் த கம்பெனி இண்டிவிஜுவல் பர்சன். தட் மீன்ஸ் வந்து பார்த்தா தனிநபர். டேஸ் த ரிசல்ட் ஆஃப் நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி விச் அபாலிஷ் த லைசன்ஸ் சிஸ்டம்னா லிபரலைசேஷன். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமயமாதல். நெக்ஸ்ட் 19th 1 மார்க் உள்வழி வர்த்தகம். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் மீன்ஸ் பையிங் அண்ட் செல்லிங் securities with direction and direct and promoters using confidential information about the company வந்து இன்சைட் ட்ரேடிங். நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து ஆப்ஷன் 3 வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 2 மார்க் கொஸ்டின் இருக்க கொஸ்டின் மட்டும் படிங்க. ஒரு எக்ஸாம்ஸ்னா அத்தாரிட்டி, நெக்ஸ்ட் பார்த்தா ரெகுலேட்டர் மார்க்கெட்டு, நெக்ஸ்ட் வந்து இப்போ செபியின் தலைமையகம் இது அதன் பணிகள் ஏதேனும் ஒன்று ரொம்ப முக்கியமான நேர்காணல் இன்டர்வியூ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏதேனும் 4 அரசியல் தொழில் முனைவோர் திட்டங்கள் பெயர்கள் இருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்து கலப்படுத்தி 2 எடுத்துக்காட்டு தருக. தனியார் மயமாக்கல் என்றால் என்ன, காசில் செக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சட்டமுறை கூட்டம் ஆண்டு பொதுக்கூட்டம் தவிர நடத்தப்படும் பங்கு கூட்டத்தின் பெயர்கள் எழுத. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் காப்பி ஆகிய பண்டக சந்தையில் விற்கப்படுகின்றன. இவை எப்பண்டக சந்தையில் சார்ந்தது என கூறுகள் கம்பல்சரி கொஸ்டின். நெக்ஸ்ட் 7th 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா டெய்லரி மேலே தத்துவம் ரொம்ப முக்கியமானது. ஹெஸ்டிங் கூற்றுப்படி பங்கு மாற்றம் வரையறு. நிபந்தனை மற்றும் நம்புறதுக்கு ஏதேனும் 3 வேறுபாடுகள். மனிதவள மேலாண்மை இயல்புகள் எதனை கூறு. நெக்ஸ்ட் கூறுலாம் சந்தையில் ரொம்ப முக்கியமானது. மீன்ஸ் பார்த்தீங்கன்னா குறியில் மார்க்கெட்டிங். தேசிய ஆணையத்தின் உறுப்பினர் யார், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து உலகமயக்கிற ஏதேனும் 3 தாக்கங்கள். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். எழுந்திரு இந்தியா. தட் மீன்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறப்பு தீர்மானம் ஸ்பெஷல் ரெசல்யூஷன். கம்பல்சரி கொஸ்டின் ஒரு மாதான சம்பளதாரை தங்களை பத்திரத்தை முதலீடு செய்ய 3 அறிவுரைகள் வழங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் 7 5 மார்க் வந்து எய்தரா சாய்ஸ் இருக்குது. எல்லா கொஸ்டினும் மார்க் பண்ணி படிங்க. மேலாண்மை முக்கிய செயல்பாடுகள். அதே பார்த்தீங்கன்னா முதல்நிலை சந்தை 2வது சந்தைகளுக்கு இடையில் வேறுபடுது. இந்த கொஸ்டின் கட்டாயம் படிங்க. வேறுபடுது. தட் மீன்ஸ் வந்து ரைட் எனி 5 டிஃபரன்ஸ் பிட்வீன் த நியூ இஷ்யூ மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டு இன்வெஸ்டர். நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மனிதவள முக்கியத்துவத்தை விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தைகளின் கலவையின் கூறுகள். நெக்ஸ்ட் நுகர்வோர் கடமை எதுனாது. இந்த கொஸ்டின் கட்டாயம் படி. தட் மீன்ஸ் வந்து 5 டியூட்டிஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா காசோலை இயல்பு எதுனா 5 விளக்கு. வியாபார நுண்ணிய சூழல் காரணம் இந்த 2 கொஸ்டினும் கட்டாயம் படிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா குறிப்பு வரிகளை. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிய ஷார்ட் பண்ணால் இது பற்றி ஃபஸ்ட் ஒன்று பார்த்தா ரெசிடென்ஷியல் டைரக்டர், பார்த்தா விமன் டைரக்டர், அடிஷனல் டைரக்டர் அண்டு பார்த்தா ஃபஸ்ட் டைரக்டர். தட் மீன்ஸ் இதில் கம்பேரிசன் வந்து இந்த 5மே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிய ஷார்ட் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் அருண் என்பவர் புதிதாக ஒரு தொழிலை தொடங்க
விரும்புகிறார், அவருக்கு ஒரு திட்ட அறிக்கை தயாரிக்க உதவுவது. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடனீட்டு பத்திரங்களின் வகைகள் 5 குறிப்பிடுவேன். நெக்ஸ்ட் தாராளமயங்கள், இந்த கொஸ்டின் கட்டாயம் படியாது. மீன்ஸ் அட்வான்டேஜஸ் லிபரலைசேஷன், ஒரு வங்கி மேலாக உனது வாடிக்கையாளருக்கு பொறுத்தோற்றம் பத்திரங்களுக்கு தொடங்க வழிகாட்டுக, இதுவும் கட்டாயம் படிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுந்தரி என்பவர் நகை கடைகளில் ஒரு தங்க சங்கடியை வாங்கினால் வாங்கி ஒரு மாதம் தங்க சங்கடி நிறம் மாறிவிட்டது, நுகர்வோர் இது வழக்கு தொடர்க்க முடியும் ஆலோசனை தெரிவிக்கொள்ளுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட்டிவ் எழுதக்கூடியதான். இது ஒன் ஆஃப் த சாம்பிள் கொஸ்டின், ஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் 3 சாம்பிள் கொஸ்டின் பேப்பருக்கு அப்படி ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பரில் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பீட்டர் எஃப் ட்ரக்டர், தட் மீன்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட் இஸ் மல்டிபர்பஸ் ஆர்கன் தட் த மேனேஜ் பிஸ்னஸ் அண்ட் மேனேஜிங் த மேனேஜர் அண்ட் மேனேஜ் ஒர்க்கர் ஹூ செட் திஸ் வேர்ட்ஸ்னா பீட்டர் எஃப் ட்ரக்கர். அதுக்கப்புறம் என்எஸ்இஏ தோற்றுவிக்கப்படாது 1990, ரொம்ப முக்கியமான. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவியின் தலைவர் பீட்டர் மும்பை. கூற்றும் காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரியான கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி. அடுத்து பார்த்தீங்கன்னா இணையவழி சேர்ப்பு என்பது தட் மீன்ஸ் ரெக்கமெண்ட் இஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ த இன்டர்நெட் இருந்தால் மட்டும் தான் செய்ய முடியும். ஒரு நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட டேஷ் நாட்களுக்கு இயக்குநரக முதற்கூட்டம் கூட்டப்படணும் 30. நெக்ஸ்ட் 7th நுகர்வோரின் பொறுப்பு என்பது அவர் பெற்றுள்ள டேஷ் ஆவணம் ரொக்க ரசீது இடாப்பு ரெண்டுமே மேட்சபிளாக வரும். நெக்ஸ்ட் 8th பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த பிலோ கான்ஸ்டியூட் த எசென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆஃப் த சேல்ஸ் ஆல் ஆஃப் த தட் மீன்ஸ் விலை இருதரப்பினர் சொத்துரிமை மற்றும் அனைத்தும் கம்பேர் பண்ணுறோம் சொத்துரிமை மற்றும். நெக்ஸ்ட் பொறுத்துக்கு ஆப்ஷன் இ, தட் மீன்ஸ் பார்த்தா டி மேட்சபிளாக இருக்குது. 18 செக்ஷன் 1 to 3 that means 123 of the Negotiable Instrument Act 88 deals with the general crossing, that means பார்த்தீங்கன்னா பொது கீரலிடல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாற்றுமுறை ஆவண சட்டத்துக்கு கீழ் வருவது பார்த்தா பங்குரிமையானது, மேலாண்மை செயல்படும் முதன்மையானது திட்டமிடுதல். நெக்ஸ்ட் கீழே கொடுக்கக்கூடிய பொருந்தாதனை ஆப்ஷன் டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொருத்தமற்ற வேட்பாளரை நீக்குவதற்கு செயல்முறை டேஸ் என அழைக்கப்படுகிறது தேர்வு. தட் மீன்ஸ் இந்த ப்ராசஸ் எலிமெண்டிங் அன்சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் செலெக்ஷன். அடுத்து பங்கு பரிவர்த்தனை சந்தை மேலே இவ்வாறு அழைக்கப்பட்ட பாதுகாப்பு சந்தை, தட் மீன்ஸ் செக்யூரிட்டி மார்க்கெட். 16th திட்டக்கூறு, தட் இஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வேரியபிள். நுகர்வோரின் உரிமைகள் அவர்கள் கொண்டுள்ள நிலையில் டேஸ் பொறுப்புகள், தட் மீன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. 18th வசதி பணிகளில் இடம்பெறாத போக்குவரத்து, தட் மீன்ஸ் கட்டுமோ செய்தல் எதுலையுமே கிடையாது போக்குவரத்து. நெக்ஸ்ட் பெரிய நிறுவன தொழில் மூலதன பங்கேற்க சிறிய முதலீட்டாளர்கள் உதவுவது பரஸ்பரம், தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. 20th பார்த்தீங்கன்னா கீழ்கொண்டு பொருந்தாதவர்கள் பார்த்தீங்கன்னா கோரப்படாத விண்ணப்பத்தாளர், தட் மீன்ஸ் அன்சாலிசிட்டட் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் அப்படியே பார்த்து எஸ்டிங் கொண்டு பங்கு மாற்ற வரையறைகள், சேர்ப்பு, சந்தை, ஜான் எஃப் கென்னடிக்குரிய நுகர்வோர் உரிமைகள், உட்புற சூழல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலாண்மை கருவிகள், அரசு பத்திரங்கள், தோற்றுவிப்பாளர். அடுத்து பார்த்தா தொழில் முன்னோக்கு பகுப்பாய்வு திறன் ஏன் அவசியம், கம்பல்சரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 3 மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரைட் எனி 3 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் MBO. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஞ்சர் ஃபண்ட் இன்ஸ்டியூஷன் தட் மீன்ஸ் கரடி விளக்குக. நெக்ஸ்ட் சேர்ப்பு செயல்பாட்டின் படிநிலைகள். நெக்ஸ்ட் வலைதள சந்தைகள் ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் டெய்லிங் கட்டாயம் படிங்க. ஆர்டிஃபிஷியல் பார்த்தீங்கன்னா ஸ்கேர்சிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெளிவான தொழில் முனைவோருக்கு 6 உதாரணம், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கிவ் எனி 3 காசு விச் ஆர்டினரி ரெசல்யூஷன் நீட் டு த பாசிட்டிவ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 7-5 மார்க் வரும் மூலதன சென்சிட்டிவ். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கும். விதிவிலக்கு மேலாண்மை நன்மை ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ் MBE. அதுக்கப்புறம் பங்கு சந்தை முறை பொருட்கள் பரிமாற்ற வேறுபாடுகள் கொஸ்டின் கட்டாயம் படிங்க. அதே ஒரு பயிற்சினா ஊழியர்கள் கிடைக்கும் நன்மைகள். நெக்ஸ்ட் உலகமயப்ப தாக்கத்தை உலக, தட் மீன்ஸ் இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன், நுகர்வோரின் உரிமைகள் எதுனா 5 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். குறிப்பு வரையில் வகுப்பு கூட்டம் மற்றும் கடைநிலை கூட்டம், தட் மீன்ஸ் ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. கிளாஸ் மீட்டிங் அண்டு மீட்டிங் கிரெடிட்டர். நெக்ஸ்ட் மாற்றுமுறை ஆவணத்தின் எடுகோள்கள், இது கட்டாயம் படிங்க. நெக்ஸ்ட் தொழில் முனைவோர் மற்றும் அகத்தொழில் முனைவோர்கள் வேறுபாடுகள் கட்டாயம் படிங்க, சொல்லிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பண்டங்கள் மற்றும் சேவைகள் தவிர சந்தையில் சந்தையில் ஏதேனும் 5 பொருட்கள் விளக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா திரு ரகு என்பவர் ஒரு நிறுவனத்தை இயக்குநராக பணியமர்த்தப்படுகிறார். அவர் தனிப்பட்ட முறையில் 3ஆம் நபர் பொறுப்பாவாரா, ஆம் எனில் எச்சுள்ள அவர் பொறுப்பாவார். இதுக்கு ஆம்பளை எழுதக்கூடியது. திருமதி சிந்தியா என்பவர் புதிய தொழில் ஒன்றை தொடங்க விரும்பினார். அவர் தொழில் பிராந்தி எதிர்கொள்ள எதுனா 5 சவால்கள், இது நம்ம அட்வைஸ் பண்ணுற மாதிரி எழுதணும். இந்த கொஸ்டின் கட்டாயம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3rd சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். நான் திருப்பி சொல்கிறேன், இந்த கொஸ்டின் மட்டும் பார்த்தா போதுமா சார், இது சாம்பிள் கொஸ்டின் பேப்பர், இது இந்த மெத்தடில் தான் நமக்கு வரும். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் 1 மார்க் பாருங்கள். டேஸின் உதவியுடன் இலக்குகள் அடையப்படுகின்ற பார்த்தீங்கன்னா செயலூக்கம் அளித்தல், தட் மீன்ஸ் மோட்டிவேஷன். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா யார் ஒரு நிறுவனத்தின் செயலாளர் முடிவு தனிநபர், தட் மீன்ஸ் இண்டிவிஜுவல் பர்சன். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ் இன் பில் ஆஃப்
எக்ஸ்சேஞ்ச் ஆர்னா 3. நாட்டில் டேஸ் பங்குச்சந்தைகள் உள்ள 24 பங்குச்சந்தை தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை வந்து ரால்ப் நாடார். ரிப்பீட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கன்சியூமர் மோட்னா ரால்ப் நாடார். அடுத்து பார்த்தா பணசந்தையின் முக்கிய பங்காற்ற அமைப்பு வந்து வணிக வங்கி தட் மீன்ஸ் வந்து கமர்ஷியல் பேங்க். தொழில் முனைவோர் உரித்தான பண்புகள் வந்து பார்த்தா மேற்கூறிய அனைத்தும் கம்பேரிசன் பண்ண ஆல் தேபோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்தின் தலைவர் வந்து இந்திய உச்ச நீதிமன்றம் சேவை அல்லது பார்த்தா ஓய்வு பெற்ற நீதிபதி. நெக்ஸ்ட் 9th ஒன்று பார்த்தீங்கன்னா சமூக சந்தைப்படுத்துதல் என்பது வந்து சமூக வகுப்பு. நவீன சந்தையிடுதல் பார்த்தீங்கன்னா இறுதியான வகுப்பு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் திருப்தி. மனித வளம் என்பது ஒரு டேஸ்னா கண்ணுக்குள் புலனாக ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். 12th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வேரியபிள். நெக்ஸ்ட் 13th ஒன்று பயிற்சி முறைகளை டேஸ் மற்றும் டேஸ் என்ற பயிற்சி பார்த்தீங்கன்னா பணிவழி மற்றும் பணிவழியற்ற தட் மீன்ஸ் வந்து ஆன் த ஜாப் அண்ட் ஆஃப் த ஜாப். நெக்ஸ்ட் வணிகத்தின் பரந்த சூழல் ஒரு கட்டுப்படுத்த முடியாத காரணியாக தட் மீன்ஸ் அன்கண்ட்ரோல் ஃபேக்டர்ஸ். 15th ஒன்று பொது நிறுவனம் குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயக்கணும். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். முதல்நிலை சந்தை என்பது டேஸ் அழைக்கப்பட புதிய வெளியீடுகளை தட் மீன்ஸ் வந்து நியூ இஷ்யூ மார்க்கெட். 17th ஒன்றுக்கு வந்து டேஸ் அணை தேசிய பங்கு சந்தை முதல்ல புறத்தோட்டம் வர்த்தக தொடங்கியதுன்னா 1996. 18th ஒன்று பசுமை சந்தைப்படுத்தல் டேஸ் அழைக்கப்படுகிறது வந்து சுற்றுச்சூழல் சந்தை தட் மீன்ஸ் வந்து என்விரான்மெண்டல் மார்க்கெட்டிங். 19th ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா பொருட்கள் சேவைகள் மூலதனம் மற்றும் உழைப்பு ஆகியவற்றை ஊக்குவதற்கு தேசிய பொருளாதார தடைகளை அகற்றுதல் ஏற்படுத்த விளைவுகளாக உலகமயமானது தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன். நெக்ஸ்ட் வந்து 20th மேலாண்மை ஒரு கலை மற்றும் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ரொம்ப முக்கியமான 1 மார்க். 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள் மேலாண்மை கருவிகள் மூலதன ரிப்பீட்டட் கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தா வணிகர்கள் வகைகள் ஆர்ட் சேர்ப்பு ரிப்பீட்டட் கொஸ்டின் ரெக்யர்மெண்ட் சந்தையிடுகளை கல்வி. இந்த கொஸ்டின் எல்லாமே மார்க் ஜானப் கண்டிக்குரிய நுகர்வோர் இந்த கொஸ்டின் ரிப்பீட் பங்கேற்று நடித்தால். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ப்ளே மெத்தட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சரக்கு விற்பனை ஒப்பந்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா குறைவெண் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தொழில் முனைவோர் முடிவெடுக்கும் திறனை பெற்றிருக்க வேண்டிய அவசியம் யாது. இது மார்க் பண்ணி கம்பல்சரி கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க. மேலாண்மை முதன்மை பணிகள் 2ஆம் நிலை சந்தை கரடி இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் பியர் ஸ்பெகுலேட்டர். நெக்ஸ்ட் மனிதவள இயல்பு ஏதேனும் 3. நெக்ஸ்ட் பார்த்து தனியிட சந்தை மாநில ஆணையத்தின் உறுப்பினர்களை அவர் மாற்றுமுறை மற்றும் உரிமை மாற்று இவங்களுக்கு வேறு 3 தான் கேட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக டெய்லரிங் மேலாண்மை கட்டாயம் படிங்க. இந்தியாவில் தயாரிப்பு திட்டம் தட் மீன்ஸ் மேக் இன் இந்தியாஸையும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 3 மார்க் கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நவீன மேலாண்மை கோட்பாடுகள் கட்டாயமான வியாபாரத்தின் நுண்ணிய சூழல் காரணிகள் மைக்ரோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மூலதன சந்தையின் பல்வேறு பணிகள் மகளிர் தொழில் முனைவருக்கு சந்திக்கும் பிரச்சனை இருக்குது. இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின். செபியின் பணிகள் இது எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ ஆர்ட் சேப்பு முறைக்கும் தேர்ந்தெடுப்பு இடையே உள்ள வேறுபாடுகள் இந்த கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பங்குகளுக்கும் கடைநிலை பத்திரங்கள் உள்ள வேறுபாடு தட் மீன்ஸ் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஷேர்ஸ் வந்து பிரிஞ்சஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு வரிகை தட் மீன்ஸ் வந்து ரைட்டியாக ஷார்ட் நோட்டான் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டாச்சுரி மீட்டிங் அண்ட் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜென்ரல் மீட்டிங் தட் மீன்ஸ் சட்டமுறை கூட்டம் சிறப்பு கூட்டம் அல்லது நுகர்வோரின் பொறுப்பில் கட்டாயம் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பொருளாதார அடிப்படையில் சந்தைகள் எவ்வாறு விளக்குக. நுகர்வோர் எவ்வாறு சொல்லப்படுகிறார் என்பதை விளக்கு இந்த கொஸ்டின் தட் மீன்ஸ் எக்ஸ்பிளைன் ஹவு கன்சியூமர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டர். காசோலிங் இயல்புகள் தட் மீன்ஸ் வந்து பார்த்தா ஃபியூச்சர் சப்ஜெக்ட்ஸ் பயிற்சியின் நோக்கங்கள் பர்பஸ் ஆஃப் ட்ரைனிங் கட்டாயம் படிங்க. இது ஓனாகவே எழுதலாம். நம்ம வந்து பார்த்தா கிரியேட் பண்ணிவிட்டு புரிஞ்சுட்டு அதோட வேர்ட்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் 1 மோர் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் 4th சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். ஸோ அடுத்து பாருங்கள் கோத்ரூ பண்ணிட்டோம். ஆர்ட் சேப்பு வழிமுறைகளில் அகவலங்கள் இடம்பெறாத ஒன்று பார்த்தா நேர்முக தட் மீன்ஸ் வாக்கிங். மூலதன சந்தை என்பது நீண்ட கால நிதி தட் மீன்ஸ் வந்து லாங் டேர்ம் ஃபினான்ஸு. நுகர்வோர் சங்கங்களின் சர்வதேச அமைப்பு வந்து 1960ஆம் ஆண்டு முதல் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இயக்குநரின் நிறுவனத்தின் பணத்திற்கு டேஸ் ஆகிற வந்து பொறுப்பாண்மையாளர் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டீஸ் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா நவீன சந்தைகளின் மன்னர் வந்து நுகர்வோர். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். சந்தையிடுகளின் முறையை ஆரம்ப நிலையில் வந்து பண்டம் மாற்றுவது தட் மீன்ஸ் வந்து பார்த்தா மாட்டர் சிஸ்டம். முதலில் வேலை அடுத்தது மனிதர் என்பது ஒரு டேஷ் கோட் படம் சோதனை மற்றும் மனிதர் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அண்ட் பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தா சரக்கு விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1930 ரிப்பீட். இந்த இயரில் கட்டாயம் படிச்சுங்க. பயிற்சி பெற உயர் அதிகாரி அல்லது மூத்த தொழிலாளர் மூலம் பயிற்சியை பெறும் முறை வந்து தொழில் வழங்குனர் பயிற்சி தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ரொம்ப முக்கியமானது. 10th நிறுவனம் பதிவு செய்யப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா டேஸ் மாதம் முதல் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் நடத்தப்பட வேண்டும்னா 18 மாதத்திற்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 18 முந்தைய பங்குதாரர்களுக்கு எவ்வித கட்டணம் இல்லாமல் வெளியிடும் பங்கு வந்து ஊக்கப்பொருட்கள். நெக்ஸ்ட் பார்த்தா போனஸ் ஷேர்னு கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 12th வந்து தட் மீன்ஸ் விச் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் இன் த ப்ராசஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டிஃபைனிங் ஆர்கனைசேஷன் ஆப்ஜெக்ட். இது 1 மார்க் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ரெஃபர் பண்ணிக்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் டவுட்டாக இருந்துச்சுன்னா ரெஃபர் பண்ணிக்க. சந்திடுகளை முதலில் தெரிந்து கொள்ள விரும்புவது பார்த்தீங்கன்னா நீட்ஸ் ஆஃப் த கஸ்டமர் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளரின் தேவைகள் ரொம்ப முக்கியமாக. எத்தனை மாதங்கள் பின் காசோலை காலத்தில் 3 மாதங்கள் தட் மீன்ஸ் வந்து 3 மந்த்து தான் வந்து பார்த்தா செக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா பிகம் த ஸ்டேல் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்து டேஸ் நிர்வாக செயல்பாடு உள்ளடிக்கிறதுனா ஒருங்கிணைத்தல் தட் மீன்ஸ் பார்த்து கோஆர்டினேட்டிங். 16th வந்து கிரேஸ் மார்க் ஒரு இது வந்து புகார் பதிவு செய்தல் ஒரு பார்த்தீங்கன்னா பொருந்தாத ஒன்று எல்லாமே இதுக்கு வந்து கிரேஸ் மார்க்காக தான் சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து 17th டேஸ் இந்தியாவில் உலகளாவிய வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி உண்மையாக மாற்று வடிவமைப்புனா இந்தியாவில் தயாரிப்பு தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா. 2 முக்கிய வாணிப சூழல்கள் வந்து உட்புற சூழல் மற்றும் வெளிப்புற
தட் மீன்ஸ் the two types of business environmental are internal and external. 19th வந்து சந்தையில் ரொம்ப முக்கியமாக which one of the following is not a classified as the மேனேஜியல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் 20th வந்து பார்த்தா மாற்றிகள் 20 தட் மீன்ஸ் அடாப்டிவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் பார்த்துட்டாங்க. மேலாண்மை துணை பணிகள், நுகர்வோர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், விதிவிலக்கு மேலாண்மை பொருளாதார ரிப்பீட் கொஸ்டின், சரக்கு விற்பனை ஒப்பந்தம், ஸோ மூலதன சந்தை. நெக்ஸ்ட் வந்து பகரால் தட் மீன்ஸ் வந்து பார்த்தா ப்ராக்சி, பங்குச்சந்தை கட்டாயம் படிக்கக்கூடிய, ஏலம் விடுதல் கட்டாயம் படிக்கக்கூடிய கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானங்கள் பற்றி கம்பல்சரி கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து 7 3 மார்க்கில் அப்படியே பார்த்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா நிதி சந்தையின் பொருட்கள் மேலாண்மை. நெக்ஸ்ட் வந்து சந்தையிடுதல் நோக்கங்கள், மாற்றுச்சின்ன சிறப்புகள், நிழல் இயக்குனர் கட்டாயம் பண்ணுங்கள், ஷேடோ டைரக்டர், தொழில் முனைவர் மற்றும் மேலாளர் இவர்களுக்கு வேறுபாடுகள் கொடுத்து கட்டாயம் பண்ணுங்கள், செயற்கை பற்றாக்குறை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உலக மக்களுக்கு எதிராக 3 தாக்கம் ரொம்ப இம்பாக்டாக குளோபல். இந்த கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின். சட்டமுறை கூட தட் மீன்ஸ் வந்து ஸ்டாச்சுரி மார்க்கெட் இது ரிப்பீட். நேர்முக தேர்வு அழைக்கப்படும் கேட்கப்படலாம். எனக்கு எதிர்ப்பு எதிராக 3 கேள்வி 1 கொஸ்டின் கட்டாயம் ஈஸியாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 7 5 மார்க்னா மனித செயல் பணிகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா குறிகளுக்கு முக்கிய நன்மைகள், காசோலை மற்றும் மாற்றுச்சீட்டு. நெக்ஸ்ட் தொழில்முனை சிறப்பு இயல்புகள், வியாபாரத்தின் பரந்த சூழலை பற்றி விவரிக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பணச்சந்தை மற்றும் மூலச்சந்தை இடையில வேறுபாடு தட் மீன்ஸ் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் கட்டாயம். நுகர்வோரின் பொறுப்பில் ரிப்பீட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கன்சியூமர்ஸ். செபியின் அதிகாரிகள் கட்டாயம் ரைட் த பவர்ஸ் ஆஃப் செபி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ஷார்ட் இந்த கொஸ்டின் கட்டாயம் படிங்க. டிஜிட்டல் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, இந்த 2 கொஸ்டின் ஒன்று 5 மார்க்கில் வரும், இல்லை 3 மார்க்கில் வரும், 2 மார்க்கில் கட்டாயம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பணிவழி பயிற்சிக்கும் பணிவழியற்ற பயிற்சிக்கும் உள்ள வேறுபாடு கட்டாயம். இயக்குநரின் தகுதி ரெண்டுமே முக்கியமான கொஸ்டின். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆன் த ஜாப் ட்ரைனிங் அண்ட் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த குவாலிட்டிஸ் ஆஃப் டைரக்டர். ஸோ ஓவராலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சாம்பிள் கொஸ்டின் பேர் பார்த்துருக்கோம். நான் திருப்பி சொல்கிறேன், இதை மட்டும் படித்தா போதுமா சார், அப்படி சொல்ல வரலப்பா. இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திக்க. இது தவிர 2019 2024 ஜூன் வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், இந்த இதுலேயே பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் கலந்துருக்கும். இது வந்து சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். இது வந்து டிஜி சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா அது போர்ட்டலே அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த பார்த்தீங்கன்னா நம்ம அரசு தேர்வுத்துறையால் வெளியிட்ட இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்காக செப்பரேட்டாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி தமிழ் இங்கிலீஷ் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த பேட்டர்ன் தான் உங்களுக்கு அதே மாதிரி தான் காமர்ஸும் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறோம். மேத்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் JR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இருக்கிற சமயத்தை வந்து நல்லா பயன்படுத்திங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.